ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்தவங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்துட்டு என்னோடய கிச்சனில் எந்த செல்ஃபுமே இல்லை. நான் எந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கிச்சனை அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கிச்சனோட ஓவர் வியூ. எந்த ஒரு செல்ஃப்மே இருக்காது. இல்லாமல் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் என்னோடய கிச்சன். செப்ரேட்டாக எதுவும் கிச்சன் இல்லை. ஒரு கார்னரில் ஒரு 2 செல்ஃப் மட்டும், இது மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு நான் சில ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறேன். ஆன்லைன் ஆர்கனைசர் இல்லாமல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் சில ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆர்கனைசர் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஆர்கனைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரேடு தான். இந்த மாதிரி கிரேடு வந்துட்டு நீங்கள் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் கிச்சனில் பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னா, பாத்திரம் கழுவிட்டு நம்ம போடுறதுக்காக ஒரு ட்ரே மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது கடையில், பிளாஸ்டிக் கடையில் அங்கெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு 250 ருபீஸ்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஃப்ரூட் ஷாப்பு அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரேடு வந்துட்டு அவங்க கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த கிரேடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, இது பார்த்தாவே தெரியும். இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 75 ருபீஸ் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கினோம். இதுலேயே நீங்கள் சின்னதாக இருக்குது, அதெல்லாம் 50 ருபீஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சம் செகண்ட் ஹேண்டு, இது வந்துட்டு புது ட்ரே. இதுலேயே கொஞ்சம் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா, கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா 50 ருபீஸ்க்கு கீழேயே கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரூட் ஷாப்பில் நீங்கள் போய் இதை வாங்கிக்கலாம். இதை வாங்கி இதில் நீங்கள் வந்துட்டு பாத்திரம் கழுவி நீங்கள் போடுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். கீழெல்லாம் நல்லா ஹோல்ஸ் நிறையா இருக்கும் இங்கே. ஸோ தண்ணி வந்துட்டு ஈஸியாக ட்ரைன் ஆயிரும். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் போடுறதுக்காகவும் இந்த மாதிரி கிரேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஆர்கனைசர். சீப் அண்ட் பெஸ்ட் ஆர்கனைசர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கபோர்டு தான். இது நாங்கள் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் தான் வாங்கினது. வேறு பர்பஸ்க்காக வாங்கினோம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே செல்ஃபே எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கனாவே கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் மட்டும் நாங்கள் பண்ணி இது யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி கபோர்டெல்லாம் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் செல்ஃப் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசரும் யூஸ் பண்ணலாம். பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக நம்ம பெரிய பெரிய கபோர்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வாங்கி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா இதுதான். இது ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். 120 ருபீஸு. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஆர்கனைசர் வச்சியும் நீங்கள் கவுண்டர் டாப்பில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பொருட்கள் எல்லாத்தையும். இப்போ நான் இதில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 6 பாட்டில் தாராளமாக இதில் பத்துது. இந்த மாதிரி நீங்கள் லைனாக எடுத்து வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அமேசானில் இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி லோக்கல் ஷாப்லேயே இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் நெக்ஸ்ட் ஆர்கனைசர். இது நான் அடுக்கி வச்சு நான் இங்கே கவுண்டர் டாப் மேலேயே நான் வச்சுக்குவேன். பாருங்கள், இப்போ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதை இப்படியே ஒரு கார்னரில் நம்ம கவுண்டர் டாப் மேலேயே நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி ஸ்டாண்டு தான்.
இப்போல்லாம் எல்லாருமே செவுத்துல மாட்டுற மாதிரி தான் டிவி எல்லாமே வாங்குகிறோம். இந்த மாதிரி உங்ககிட்ட டிவி ஸ்டாண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு ஒரு செல்ஃபாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்படி தான் மிக்ஸி இதெல்லாமே இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் இது வந்துட்டு இதுவும் லோக்கல் ஷாப்லேயே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸு. இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இதையும் நீங்கள் உங்கள் கிச்சனில் வந்துட்டு கேபினெட் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் ட்ரெஸ் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிச்சனில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கிச்சனில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஆணி அடித்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி வைங்க. ஏன்னா இது கொஞ்சம் குழந்தைங்க யாராவது இருந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்தாவே கொஞ்சம் ஆடுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம புக்குக்கு கவர் போடுவோம் பார்த்திங்களா, அதுதான் இது. பார்த்தா தெரியுதா தெரியல எனக்கு. அந்த கவர் தான் இது. இதை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலான்னா நீங்கள் செல்ஃபில் எல்லாமே இந்த மாதிரி லைனராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட பாத்திரம் இதெல்லாமே அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம வேறு மாதிரி லைனர் நம்ம அமேசானில் இது மாதிரிலாம் லைனர் எதுவும் வாங்காமல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த மாதிரி லைனர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே கீழே நம்ம அரிசி வாங்கும் போது அந்த கவர் வரும் பார்த்திங்களா, அந்த கவர் வச்சு தான் இங்கே எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கீழே அதுதான் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணியும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசர், இதுவுமே நீங்கள் வந்துட்டு கிச்சனில் யூஸ் பண்ணலாம். அண்டர் செல்ஃப் கீழே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் மேலே வந்துட்டு 5 பெட்டி அப்புறம் 2 எம்டி பாக்ஸ் வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு மண் சட்டி வந்துட்டு கவர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே சப்பாத்தி கல் வச்சுருக்கேன். இது மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணணுமோ அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே என்னோடய கிச்சனோட ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் கிச்சன் டூர் வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய கிச்சன். இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.